Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. ஒன்று அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல லிமிடெட் APSEZ ஆண்டுக்கு 47.78% லாப வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த காலகட்டத்திற்கான லாபம் 30 பைசா 0.1422 கோடியாக உள்ளது. இது நிதியாண்டு 24ஆம் ஆண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 2039 ரூபாய் 66 பைசா கோடியுடன் ஒப்பிடுகிறது. 2. RERA-வில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் உரிமம் பெற்ற தரகர்களின் தேசிய அமைப்பான இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் தேசிய சங்கம் இந்தியா அதன் சமீபத்திய விளம்பர வீடியோக்கள் ரியல் எஸ்டேட் தரகர்களை அவமதித்து தவறாக சித்தரித்து ஓரங்கட்டி வருகின்றன என்று மியூசிக் ரியாலிட்டி சர்வீசஸுடன் ஈடுபடாதது மற்றும் ஒத்துழைக்காததற்காக அதன் உறுப்பினர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறியது. அரிசி ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்துவதையும் உள்நாட்டு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக நிதி அமைச்சகம் கூறுகள் அரிசி மற்றும் சில வகையான அரைக்கப்பட்ட அரிசி வகைகளுக்கு 20% ஏற்றுமதி வரியை விதித்துள்ளது. ஏற்றுமதி வரி மே 1 முதல் அமலுக்கு வருகிறது. 2025 முதல் 26 சர்க்கரை பருவத்தில் அக்டோபர் செப்டம்பர் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பருவத்தில் நியாயமான மற்றும் ஊதிய விலையை 4 விழுக்காடு உயர்த்தி ஆலைகள் மூலம் 355 பைசா குவிண்டாலாக மாற்ற அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. 5. காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நடப்பு ஆண்டில் 20,000 புதியவர்களை நியமிக்கும். ஏனெனில் ஊழியர்களின் பயன்பாடு மார்ச் காலாண்டில் 35% எட்டியது. அங்கு ஒரு வருடம் முன்பு 33%ஆக இருந்தது. 6. ஹூண்டாய் மோட்டார் இந்தியா தங்கள் ஏப்ரல் மாதத்தின் உள்நாட்டு மொத்த விற்பனை டீலர்களுக்கு அனுப்பப்பட்டது 44,374 யூனிட்களாக பதிவாகியுள்ளது. இது ஏப்ரல் 2024 50,201 யூனிட்டுடன் ஒப்பிடும்போது ஆண்டுக்கு ஆண்டு 15.6% சரிவு ஆகும். 7. டிக்கெட் எரிபொருள் அல்லது LPG விலை வியாழக்கிழமை 4.4% குறைக்கப்பட்டது. இது ஒரு மாதத்திற்குள் இரண்டாவது பெரிய குறைப்பை குறிக்கிறது. கூடுதலாக சர்வதேச அளவுகோல்களுக்கு ஏற்ப ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் மற்ற LPG-யின் விலை சிலிண்டருக்கு 14 ரூபாய் 50 பைசா குறைக்கப்பட்டது. 8. அமலாக்க இயக்குநரகம் விசாரித்த 1700க்கும் மேற்பட்ட பணமோசடி வழக்குகள் தற்போது விசாரணை நிலையில் உள்ளன. மேலும் நீதிமன்றங்களில் ஏற்படும் தாமதத்திற்கு நாட்டின் நீதி அமைப்பில் ஏற்படும் பொதுவான தாமதம் காரணமாக இருக்கலாம் என்று இயக்குனர் ராகுல் நவீன் மே 1ஆம் தேதி தெரிவித்தார். 9. குளோபல் டேட்டாவின் படி இந்தியாவின் துணிகர மூலதன சுற்றுச்சூழல் அமைப்பு ஒப்பந்த அளவுகளில் ஆண்டுக்கு ஆண்டு 14% உயர்வையும் ஒப்பந்த மதிப்பில் 12% உயர்வையும் கண்டுள்ளது. இந்த காலாண்டில் உலகளாவிய ஒப்பந்தங்களில் 9%ம் மதிப்பின் அடிப்படையில் 4%ம் இந்தியாவுக்கு கிடைத்தன. சீனா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற சந்தைகள் கலவையான அல்லது எதிர்மறையான போக்குகளை கண்ட உலகளாவிய ஏற்ற இறக்கத்தின் பின்னணியில் இது தனித்து நிற்கிறது. 10. ஆண்டு இறுதி வணிகத்தின் உதவியுடன் ஏப்ரல் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி GST வசூல் இதுவரை இல்லாத அளவுக்கு 2 லட்சம் ரூபாய் கோடியை எட்டியதாக நிதி அமைச்சகம் மே 1ஆம் தேதி தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் கோடி வசூலானது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பதிவு செய்யப்பட்டது.